அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தாய் அன்பன். நடந்து முடிந்த சென்னை புத்தக கண்காட்சி 49வது வருடம் YMCA மைதானத்தில் இந்த மாதம் நடந்தது. மிக சரியா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடியான அந்த புத்தக காட்சி நிறைவடைந்தது. எண்ணற்ற நண்பர்கள், தோழிகள், சக மனிதர்கள், புதிய நட்புகள், எண்ணற்ற நபர்கள் புத்தகங்கள் வாங்கியிருந்தாங்க. 2 நாள் நான் புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன். காணும் பொங்கல் அன்றும், அதன் பிறகு கடைசி நாளான இறுதி நிமிடங்கள்ல போய் இந்த வாட்டி மிக குறைவாக தான் நூல்கள் வாங்கியிருந்தேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். மிக நிச்சயமா இந்த ஆண்டை விடவும் அடுத்த ஆண்டு இன்னும் நிறைய நூல்கள் வாங்க வேண்டும்ன்றது என்னுடைய அவா. பார்ப்போம். இந்த ஆண்டு நான் வாங்கிய நூல் வந்து இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேராவின் பித்தலாட்டம், ஈழத்து சிவானந்த அடிகள். இதுதான் நான் வாங்கிய நூல். தமிழம் பதிப்பகம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த நூல் வந்து சர்ச்சையாச்சு. சென்னை புத்தக கண்காட்சியில் காவலர்களை வைத்து இந்த நூலை பறிமுதல் செய்யறதுக்கு எண்ணற்ற முயற்சிகள் நடந்தது. இந்த ஆளும் அதிகாரத்தினால இந்த புத்தகத்தை நான் வாங்கி ஒரு 4 நாளில் படித்து முடிச்சிட்டேன். என்றைக்குமே வந்து நம்ம அறத்தின் பக்கம் தான் நிற்கணும். கருத்துக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு போலி பிம்பத்தால் இன்னைக்கு அதிகார மையத்தை அடைந்திருக்கும் திராவிட கட்சிகளின் பிதாமகர் என்று போற்றப்படக்கூடிய தந்தை பெரியார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னுக்கு பின் முரணா அவருடைய பேச்சை எல்லோரும் கேட்கணும், தன்முனைப்பாக இருக்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா, எழவு வீடாக இருந்தால் நான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் நான் மாப்பிள்ளையாக இருக்கணுன்றது தான் ஈவேரா ராமசாமி அவர்களின் பெரும்பான்மையான இடங்களில் மனநிலை இருக்கும். ஈவே ராமசாமி அவர்களை எப்படி கட்டமைச்சிருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி ஈழத்து சிவானந்த அடிகள் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அது சம்பந்தமான நூல் இது. கட்டாயம் எல்லாரும் வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து அது சம்பந்தமான நூல் தான். ஏன்னா நம்ம தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குறதுனால அது சார்ந்த கருத்துக்களை மக்களிடையே விதைக்கிறதுக்கு இந்த மாதிரியான கருத்து புத்தகங்கள், சின்ன சின்ன புத்தகங்கள்ன்றது சின்னதாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் தகவல்களும் அபரிவிதமாக இருக்கும். அதில் நான் 2வதாக வாங்கின புத்தகம் வந்து முதலாம் இந்தி எதிர்ப்பு போர் தொடங்கியது யார், மறைமலை அடிகள். இதையும் தமிழம் பதிப்பகம் தான் வெளியிட்டாங்க. இந்த நூலை நான் இன்னும் படிக்கலை. மிக விரைவில் படிச்சுட்டு இது சம்பந்தமாக அவங்க கூட காணொலி பகிர்ந்துக்கிறேன். அடுத்து தொடர்ந்து பெரியாரையே, தந்தை பெரியாரோ ஈவே ராமசாமியோ தொடர்ந்து பெரியார் சம்பந்தமான புத்தகங்கள் படிப்பதற்கான காரணம் என்னன்னா, பன்னெடுங்காலமா ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட தமிழர்களை, தமிழ் இனத்தை வெறும் பெரியார் வந்த பிறகுதான் அனைத்தையும் இங்கு நாம் கற்றுக்கொண்டோம், அனைத்துக்குமான விடிவு ஒரே வழிகாட்டி பெரியார் என்று கட்டமைக்க முயலும் போதுதான் அதன் மீது நமக்கு வெறுப்பு வருகிறது. இந்தியம் வந்து முழுக்க முழுக்க இந்தி, இந்தியா, இந்துத்துவான்னு அது மட்டும்தான் விடிவு, அது மட்டும்தான் அனைத்து வலிக்கும் நிவாரணின்னு கட்டமைக்கிற மாதிரியே இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து பெரியார், தந்தை பெரியார் ஈவேரா அவர்களை வந்து கட்டமைக்க முயலுது. அதுல ஈரோட்டு பாதை சரியா பா ஜீவானந்தம் சிந்தனை விருந்தகம் இந்த நூலை இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த நூலில் வந்து ஜீவானந்தம் அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி, அவருக்குள்ள இருந்த முரண்களை பற்றி விவரிச்சிருக்கிறாரு. நான் இந்த நூலை படிக்கலை, படிச்சுட்டு மிக நிச்சயமா சொல்றேன். அடுத்து நான் வாங்கிய நூல் வந்து வீட்டில் இருக்க வேண்டிய சித்த மருந்துகள். இந்த நூல் காக்கைக்கூடு பதிப்பகத்துல வெளியிட்டிருக்கிறாங்க. விக்ரம் குமார் MDS அவர் வந்து எழுதியிருக்காரு இந்த நூல். நம்ம எதற்கெடுத்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வேலை பளுவின் காரணமா உடல் சூடுனாலேயே எண்ணற்ற பிரச்சனைகள் வருது. இது எல்லாத்துக்கும் நம்ம தொடர்ந்து ஆங்கில மருத்துவத்தை நாடி
போறதை விடுத்து சித்த மருத்துவங்கள் பன்னெடுங்காலமா நம்ம கூடயே நம்ம முன்னோர்கள் நமக்காக வகுத்து வச்ச உணவின் வழியே சரி செஞ்சிக்கக்கூடிய குறிப்புகள் இருக்கணுன்றதுக்காக இந்த நூல் வாங்கினேன். கட்டாயமா இதை எல்லாரும் படிக்கணும். அடுத்து வந்து பரம்பிக்குளம் புலிகள், ஆர் முருகன், எழுத்தாக்கம் காசு வேலாயுதம். இதை வந்து கதை வட்டம் என்ற பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்தியாவில் வந்து வன உயிரினங்களோட எண்ணிக்கையும் அது சார்ந்து நிகழக்கூடிய செய்திகளும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலும் அனைத்தும் நம்மளுக்கு தெரிந்ததுதான். ஆனா இந்த நூல் வந்து பரம்பிக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய புலிகள் சார்ந்த வாழ்வியலையும் அரசியலையும் பேசுதுன்னு நினைக்கிறேன். மிக நிச்சயமா வன உயிர் சார்ந்து, வன விலங்குகள் சார்ந்து, வனம் சார்ந்து நாம் நிறைய கற்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுதான் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கான மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஏன்னா நாம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல நாம பார்த்த பேருயிர்கள் இன்றைக்கு அழிவு பட்டியல்லையும் ரெட் ஜோன்லயும் இருக்குது. அப்போ இன்னும் எதிர்கால தலைமுறைகள் வெறும் அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை படமாவோ இல்லை வெறும் இந்த மாதிரியான புத்தகங்கள்ல இருக்க அட்டைப்படங்களாவோ பார்த்துடக்கூடாது. அதுக்கு நாம பங்கு பெறணும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த இயற்கையின் கண்ணியில நாமளும் ஒரு கண்ணி. ஒரு கண்ணிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தொடர்ச்சியா இருக்கக்கூடிய அனைத்து கண்ணிகளுக்கும் பிரச்சனை வரும்ன்றதுனால சூழலியல் சார்ந்து வனவிலங்குகள் சார்ந்து நிறைய நூல்கள் வாசிக்கணும்னு அன்பா கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து குடியை கெடுக்கும் இந்த நூல் தான். பாரதி தம்பி, விகடன் பிரசுரம். இது ரொம்ப பழைய நூல், நிறைய இடங்கள்ல கிடைக்காது. விகடனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பழைய நூல்களை புத்தக கண்காட்சியில மட்டும் எடுத்துட்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க. குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மது ஒழிப்புன்றதும் மது விற்பனைன்றதும் மாறி மாறி நடக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல். அது சார்ந்து நிறைய தகவல்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. அது இல்லாம இது வந்து தேர்தல் வருடம், சட்டமன்ற தேர்தலை நம்ம எதிர்கொள்ள போறோம். அப்போ இதுக்கு முன்ன ஆண்ட கட்சிகள் இந்த மது விற்பனை கொள்கையில என்னென்ன விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க, என்னென்ன மாத்தி மாத்தி பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான நூல்கள் பெரிதும் உதவியா இருக்கும். அது அடுத்து வந்து துணை எழுத்து ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் அவர் எழுத்தாளரை பொறுத்த வரைக்கும் அவருடைய எல்லா கட்டுரை தொகுப்புகளையும் நான் ரொம்ப நேசிச்சு வாசிச்சிருக்கிறேன். அதுல வந்து சிறிது வெளிச்சம்ன்ற நூல் வந்து நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கி வாசித்தேன். அதுல இருந்த கதைகள் வந்து கட்டுரை தொகுப்புகள் வந்து என்னை மிகவும் ஆழமா பாதிச்சது. அது சார்ந்தே வந்து படிக்கணும்னு நான் போய் கேட்டபோது இந்த நூல் வந்து எனக்கு பரிந்துரைத்தாங்க. ஆனந்த விகடன்ல தொடராக வெளியே வந்த மிகுந்த பாராட்டை பெற்ற புத்தகமாக வந்து 1,00,000 பிரதிக்கு மேல் வெற்றி சாதனை புரிந்த புத்தகம். இது துணை எழுத்து. மனித மனங்களை வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதன் மூலயமா அந்த நிகழ்வு நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது நம் அறத்தின் பக்கம் நின்று யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நடந்துக்கிறது தான் ஆக சிறந்த வாழ்க்கைன்னு நான் நம்புறேன். அது வந்து நம்ம புத்தகத்தின் வாயிலாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில ராமகிருஷ்ணன் என்றைக்கும் மனித மனங்களை அந்த ஆன்மாவை என்னைக்குமே ஒழுக்கக்கூடிய ஒரு நபர். வருடம் ஏதோ ஒரு வகையில ஐயா எஸ்ரா அவர்களோட நூல்களை நான் வாங்கிடுவேன். அவர் நாவல் சார்ந்து அதிகம் எழுதுறாங்க. என்னன்னு தெரியல, கட்டுரை தொகுப்பு இல்லை வரலாறுன்னு வந்தால் ஒரு 800 பக்கம் இல்லை 1000 பக்கம் இருந்தாலும் மிக எளிமையாக முடிக்கிற என்னை போன்ற நபர்களால் ஒரு குறுநாவல் 50 பக்கம் 100 பக்கம் இருக்கக்கூடிய குறுநாவல்களை கூட படிக்க முடியல. அது என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் எஸ்ரா ஐயாவுக்கிட்ட கேட்டுக்கிற மாதிரி உங்களை கட்டுரை இந்த சார்ந்து எழுதக்கூடிய நபர்களுக்கும் நீங்கள் அதிக புத்தகங்களை வெளியிடணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்து இந்த நூல் வந்து திராவிட மண்ணில் தலித்துகள், இளஞ்சி கண்ணன் அப்படின்ற பண்ணியிருக்கிறாரு. இந்த நூல் வெளியிட்டிருக்கிறாரு. இது இந்த எழுத்தாளரோட முதல் நூல். அது மட்டும் இல்லாமல் நீலம்
பதிப்பகம் வந்து இந்த நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு திமுக வந்து மேடைதோறும் தன்னை அனைத்து சமுதாய மக்களுக்குமான ஒரு குறிப்பா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலர் என்று பறைசாற்றிருக்கிறது. ஆனா பொதுவாகவே நீண்ட காலமா இந்த மண்ணில் வேங்கை வெயில் ஆகட்டும் இல்லது திரௌபதி அம்மன் கோயில் நுழைவு போராட்டமா இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு நிகழ்ந்த வண்ணமே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல திராவிட மண்ணில் தலித்துகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு இந்த நூல் விவரிச்சிருக்கு. இந்த நூலை தான் நான் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். விரைவில் இந்த நூலை படிச்சு முடிச்சுட்டு இதில் உள்ள கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்து ஊழலுக்கு 9 வாசல் விகடன் பெசுரம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த நூல் ஏதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாவேலன். இன்னைக்கு மிக நிச்சயமா சொல்றேன், இப்படி ஒரு நூலை அவரால் எழுதவே முடியாது. ஏன்னா இவரோட எண்ணற்ற நூல்கள் பெரியோர்களே தாய்மார்களே, நடக்கட்டும் நாக்கு வியாபாரம், இந்த மாதிரியான நூல்கள்லாம் நான் முன்பே படிச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு சில நூல்கள் எனக்கு சரியா நினைவுல வரல. ஆனா இன்னைக்கு அவர் வந்து எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்றது நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு ஆழக்கூடிய இந்த திமுக அரசுக்கு அனைத்துக்குமான இதை வந்து எல்லாமே அவங்க நல்லா சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு எழுதிக்கிட்டோ பேசிக்கிட்டோ இருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்ட நூல்களை படித்த எல்லோருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ அறத்தோட நின்று எழுதியிருந்தாரு. யார் தவறு செய்தாலும் அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், மத்திய மாநில அரசுகள்ல மத்தியத்துல வந்து பங்கு வகித்த காங்கிரஸ் பிஜேபி உட்பட அனைத்து கட்சிகளையும் கேள்வி கேட்டு திறனாய்வு செய்து எழுதி இந்த நபர் இன்னைக்கு வந்து ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, வருந்தத்தக்க கூடிய வார்த்தை தான். ஆனா அடிமையா இருந்து சேவகம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது வருத்தமா இருக்குது. ஆனா எங்களோட புரிதல் என்னன்னா, வரலாற்றுல எழுதி இருக்கிற அந்த நிகழ்வுகளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சரியான தரவுகளோட விவாதங்களை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். நம்மளை கொலை பண்ண வந்தவனோட பொருளையே எடுத்து போடணும்னு அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் திருமாவேலன் அவர்களை பார்க்குறோம். திராவிடத்தால தான் வாழ்ந்தோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, திராவிடத்தால நாங்கள் வீழ்ந்தோன்னு கற்பிதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து மிக பெரும் உதவியா இருக்கும். அடுத்து 80களின் தமிழ் சினிமாவின் திரைப்படங்களின் ஊடாக தமிழ் சமூக வரலாறு, ஸ்டாலின் ராஜாங்கம், நீலம் பதிப்பகம் வந்து இந்த நூலை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த நூல் வந்து நீலம் பதிப்பகம் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் நான் ஆரம்ப காலகட்டங்களில் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பாக பழங்குடிகளை வச்சு எண்ணற்ற ஏற்றத்தாழ்வுகளை நமக்கே தெரியாமல் நகைச்சுவையின் வாயிலா இழிவுபடுத்தி காமிச்சிருவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கவுண்டமணி அந்த படத்தில் வந்து ஒரு பழங்குடியை கட்டிப்பிடிப்பார். கட்டிப்பிடிச்சு வந்து பேசும்போது, என்னையா இந்த நாத்தை நாறுது, முதல்ல போய் சோப்பு போட்டு குளிங்கன்னு சொல்லி ஒரு நகைச்சுவை இருக்கும். அப்போ பழங்குடிகள் வந்து இழிவாக காமிக்கப்படுற மாதிரியான நிறைய காட்சிகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். பழங்குடிகளாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட மக்களாகட்டும், குறிப்பாக இஸ்லாமியர்களாகட்டும், இன்று வரை கூட தமிழ் சினிமாவின் வழியே நம்மளுக்கு புகுத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை இந்த நூல் வந்து பேசும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கவனிக்கணும். அதை எதிர்த்து நம்ம என்னைக்கும் நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதுவும் விகடன் பிரசுரம் தான். மாரி செல்வராஜ் அவரை எழுதிய சம்படி ஆட்டம் இந்த நூல். மாரி செல்வராஜ் வந்து நான் எப்படி ஒரு பார்க்குறேன்னா, தனிப்பட்ட முறையில் வந்து தனக்கு இருந்த வழிகளை இன்னைக்கு அவர் பேச ஆரம்பித்து அது பொது வழியில் நீண்ட நெடிய விவாதத்தை
உருவாக்கி இருக்கிறது. நான் இதுக்கு முன் பார்த்த படங்களுக்கும் அவரு இயக்கிய படங்கள்லயும் நான் பார்க்கறது என்னன்னா, அவர்கிட்ட ஒரு கலை வடிவம், மண் சார்ந்த விஷயங்கள சொல்றதுல ஒரு மிகப்பெரிய நேர்த்தியும் அறமும் இருக்கிறத நான் நம்புறேன். அப்படின்ற வகையில அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஆனா அவர் சொல்ல வேண்டிய கதைகளை சொல்றதுல அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய அறம் இருக்குது. அதனால அவர் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை அந்த புத்தகமா எழுதியிருக்கிறாரு. அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வப்படுறேன். அதனால இந்த நூல் வாங்கினேன். அடுத்து மாவோ. சீனா வந்து இன்னைக்கு உலக பொருளாதாரத்துல முதல் 3 நாடுகள்ல வந்து நின்றதுக்கான மிகப்பெரிய காரணமா இருந்த மிக முக்கியமான தலைவர் மாவோ. நான் மாவோவை பத்தி கேள்விதான் பட்டிருக்கேனே ஒழிய அது சம்பந்தமா நான் எதுவும் படிச்சதில்லை. நீண்ட காலமாகவே வந்து ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் நினைப்பேன் மாவோவை பத்தி வாங்கணும், நூல்கள் வாங்கணும், வாங்கி படிக்கணும்னு. அது இன்று ஆண்டு தான் நிறைவேறிச்சு. இந்த நூலை கண்டிப்பா நான் வெகு சீக்கிரமே படிச்சுட்டு உங்களுக்கு சம்பந்தமான காணொளி பதிவு செய்கிறேன். அடுத்து அதே மாதிரி அண்ணன் சீமான் வந்து அடிக்கடி சொல்வாரு, சிங்கப்பூர் தேசம் வந்து சென்னையோட மிக குறைவு தான் அது சுற்றுப்பரப்பு அளவு. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரும் அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பை தர்றதாகவும், உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், அதன் செயல்பாடுகளாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கும், அனைத்து சிறந்த வகையில இருக்குது. அதற்கான மிக பெரும் தலைவர் வந்து லீ குவான் யூ. அவரை பற்றின நூல் தான் இது. லீ குவான் யூ வந்து நான் ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு தேசத்தை மலேசியாவால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்ட ஒரு தேசம் ஒரு குறுகிய இடைவெளியிலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டதற்கான மிக முக்கியமான காரணம் லீ குவான் யூன்ற அந்த தலைவர். அவர் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கிறோன்றதுல மிக ஆர்வமா இருக்கேன். பார்த்து படிச்சு தெரிஞ்சுப்போம். அடுத்து கிழக்கு பதிப்பகம். இதோட முதல் பாகம் வந்து எனக்கு சரியா நினைவில், சரியா சொல்ல போனா 2016 இல்லை 17 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த புத்தகத்தோட முதல் பாகத்தை வாங்கியிருந்தேன். அப்போ அதை முடிக்கும் போதே வந்து 2ஆம் பாகத்தை நான் உடனே தேடினேன். சுட அதை படிச்சிடணும் ஒன்று. ஆனால் அப்போ இந்த நூல் வந்து அச்சில் இல்லை. அதன் பிறகு நான் வாங்கணும்னு நினைப்பேன். அது என்னவோ காரணம் அது வாங்க முடியாமலே போயிடும். ஆனால் இந்த வாட்டி தான் இந்த நூலை பார்த்த உடனே வாங்கிடணும்னு நினச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து தமிழக அரசியல் வரலாறு, ஆர் முத்துக்குமார், எம்ஜிஆர் ஆட்சி முதல் 2000 வரைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான அரசியல் சார்ந்து நேரடியாக களத்திலேயே இருந்து மக்கள் பணி செய்கிறதுனால அது சார்ந்த வரலாறுகள் தெரியும் போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள், நம்ம எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், எந்த இடத்துல நசுக்கப்பட்டிருக்கிறோம், எந்த இடத்துல நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வரும். அதனால மிக நிச்சயமா எல்லாருக்கிட்டையும் கேட்கறது என்னன்னா, அரசியல் சார்ந்த வரலாற்று நூல்களை வாங்கி படிங்க. அப்பதான் நமக்கான வரலாறை நாம படைக்க முடியும். இந்த நூலுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்னன்னா, இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஊந்துதலா நான் ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த நூல் சம்பந்தமா வேலைகள் பார்த்துருக்கேன். என்னன்னா, உலகை மாற்றிய தாவரங்கள், முனைவர் கு.வி. கிருஷ்ணமூர்த்தி, உயிர் பதிப்பகம் இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கட்டுரை தொகுப்பு வந்து காடுன்ற ஒரு புத்தகத்துல வந்து தொடரா வெளியே வரும்போதே நான் அதை படிச்சிருக்கேன். 2-3 தாவரங்களோட வரலாறை படிக்கும் போதே அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் அவ்வளோ வியப்பாகவும் இருக்கும். என்னன்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களோட உணவு சார்ந்த பொருட்களோட வரலாறுகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து என்ன நினைக்கிறாங்களா, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன், இது என் வாழ்க்கையில என்ன பயன் தரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க உங்க சுற்றி நடக்கக்கூடிய அரசியலையும் வரலாறுகளையும் நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கலன்னா அதனோட
அரசியல்லே நீங்க சிக்கி தவிக்க வேண்டிய சூழல் ஒன்று வரும். அதனால அனைத்து விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றது என்றைக்கும் என்னைக்குமே நம்மளுக்கு பலன் தரக்கூடிய ஒன்று தான். எதை ஒண்ணுமே நாம வெறும் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா மட்டும் பார்க்காம, நமக்கு வரக்கூடிய வருவாய் ஏன் இவ்வளவு குறைவா இருக்குது, அதை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல் என்ன, ஏன் இந்த உலக நாடுகள்ல எல்லோரும் 8 மணி நேரம் தான் பணி செய்றோம். ஆனா ஒருவருக்கு ஊதியம் 300 ரூபாயும், ஒருவருக்கு ஊதியம் 3000 ரூபாயும், ஒருவருக்கு ஒரு ஊதியம் 3 லட்சம் ரூபாயுமா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, இந்த ஏற்றத்தாழ்வுகள் என்ன, ஏன் வந்து வெங்காயம் ஒரு நிலையான விலையில் இருக்க மாட்டேங்குது, ஏன் வந்து தக்காளி வந்து மிக அதிக விலைக்கு போகும்போது பேசு பொருளாகவும், மிக வீழ்ச்சி அடைந்த நேரத்துல பேசு பொருள் இல்லாம ஆகிறதுக்குமான அரசியல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் அது சார்ந்த மனிதர்களுக்கு நாம பக்கபலமா இருக்க முடியும். அப்படின்ற வகையில இந்த உலகை மாற்றிய தாவரங்கள்ன்ற நூலை வந்து வெகு விரைவில் சீக்கிரம் படிச்சுட்டு நான் உங்க கூட காணொலியா பகிர்ந்துக்கிறேன். அடுத்த நூல் வந்து சாவித்திரி கண்ணன் எழுதிய உழவர் குரல், காக்கைக்கூடு பதிப்பகம் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இவரை வந்து நான் முதல்ல எங்க பார்த்தேன்னா, வானகத்துல ஐயா நம்மாழ்வார் நினைவேந்தல் நடக்கும்போது அப்பவே ஒரு நீண்ட நெடிய உரை நிகழ்த்தியிருந்தாரு. அப்போ வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அப்போ அவரோட பேச்சை கேட்கும்போதே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பார்வை தென்பட்டது. அப்போ அதுல வந்து இப்போ இந்த நூலை பார்த்த உடனே சரி இவர் என்ன சம்பந்தமா பேசியிருக்கிறாரு என்னன்னு இது பண்ணுவோன்ட்டு தான் நான் இந்த நூல் வாங்கியிருக்கிறேன். வேளாண்மை சார்ந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்த்தப்படக்கூடிய அரசியல், அது இயற்கை வழி வேளாண்மையா இருக்கட்டும், செயற்கை வழி வேளாண்மையா இருக்கட்டும், அதுல பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மாநில மத்திய அரசுகளால் நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறைகளை ஒரு கட்டுரை தொகுப்பா எழுதியிருக்காரு. இது வந்து மிக நிச்சயமா எல்லாரும் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசி புத்தகம் கருப்பு மை குறிப்புகள், ஜெயராணி. இவங்களோட புத்தகம் வந்து என்கிட்ட இது 2வது நூல் நினைக்கிறேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வெண்ணிலான்ற ஒரு அக்கா வந்து இந்த எழுத்தாளர் எழுதிய சாதியில் கொல்லப்படாதவர்கள்னு சொல்லி ஒரு நூல் பரிசளிச்சிருந்தாங்க. அந்த நூல் வந்து நான் எடுத்து படிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சாதியின் ஏற்றத்தாழ்வு மூலயமா எண்ணற்ற கொடுமைகள் எப்படி எப்படி நிகழ்த்தப்படுது, அது பாலின பேதம் இல்லாம, மதம் இல்லாம, நிலம் இல்லாம, எல்லா வகையிலுமே சாதிய ஏற்றத்தாழ்வுகள், சாதிய கொடுமைகள், பெண்ணிய அடிமைத்தனம் என்ன மாதிரி நிகழுதுன்னு இது பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு இவங்களோட எழுத்துக்களை எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தேன், பேச்சுக்களை கவனிக்க ஆரம்பித்தேன். அந்த வகையில் எதிர் வெளியீடு கருப்புமை குறிப்புகள்னு சொல்லி இந்த நூல் வாங்கினேன். இதுவும் நிறைய விஷயங்களை எனக்குள்ள விதைக்கும் நான் நம்புகிறேன். மிக நிச்சயமாக இதையும் நான் விரைவில் படிச்சுட்டு உங்களுக்கு காணொலியாக பதிவு பண்ணுறேன். இதுதான் இந்த வருடத்தில் வாங்கின நூல்கள். இன்னும் சரியாக சொல்ல போனோன்னா, ஒவ்வொரு ஆண்டும் வந்து நான் ஒரு விஷயம் மிச்ச செலவுகள் பண்ணும்போது கூட எனக்கான தடைகளை நான் ஒவ்வொரு இடங்கள்ல வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த ஒரு திரையரங்கு போகிறோம், ஒரு படம் பார்க்க போகிறோம், ஒரு 1000 ரூபாய் 1500 செலவாகணும்னு நம்ம மனசில் நினச்சிட்டு போனாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மி பண்ணிடணும், இதை முழுமையாக செலவு பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் அந்த புத்தக கண்காட்சின்னு வரும்போது மட்டும் என்னோட ஆசைன்றது அதுக்கு வந்து பணம் வந்து ஒரு இலக்காக ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் புத்தகங்கள் எவ்வளோ நம்மளுக்கு மனமழிவுல தருவோம்னு தான் எண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்த வருடம் பப்பாசி சென்னையில் நடத்தக்கூடிய புத்தக கண்காட்சி வந்து 50வது ஆண்டு பொன்விழா. அடுத்த வருடம் இன்னும் நிறைய புத்தகங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன். புத்தகம் வாங்கிறது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ச்சியாக வாசித்து அதனுடைய கருத்துக்கள் படி வாழுதலும், அந்த கருத்துக்களை மக்கள் மனதில் விதைக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய
அந்த வகையில் இந்த வருடமும் அது சார்ந்து செயல்படுவோன்னு என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன நூல்களாவோ இல்லை கட்டுரை தொகுப்புகளாவோ சின்ன சின்ன சிறுகதைகளாவோ ஏதோ ஒரு வகையில் நம்ம தினம் தினம் வாசித்து பழகணும்னு கேட்குறேன். ஏன்னா வாசிப்பின் வழியே தான் நம்மளோட இன்னொருத்தருடைய பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் அடிக்கடி என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தங்கைகள், தம்பிகள், அண்ணன்கள், வாசிக்காத இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையுமே நான் சொல்றது வந்து என்னன்னா, வாசிப்பதின் வழியாக தான் உங்கள் குரல்கள் உங்கள் ஆன்மாவை தட்டும். அந்த ஆன்மாவின் வழியே அறத்தின் வழி நின்று நம்ம வாழ முடியும். எனவே முடிந்தவரை வாசிப்போம். வாசிப்பை விதைத்து கொண்டே இருப்போம். விடுதலை எனும் விருட்சம் ஒரு நாள் மிக நிச்சயம் கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம்.